வணக்கங்க. வணக்கம் மேடம். அ அ நீங்க ரேவதி அக்குபஞ்சர் கிளினிக் வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்காக வந்திருக்கீங்க. ஆமாங்க. ஸோ என்ன பிரச்சனைக்காக வந்தீங்க? நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படியெல்லாம் இருக்கு? அப்படின்றது நீங்க சொல்றது மூலியமா மத்த மக்களுக்கு இது கேட்கறவங்களுக்கு உபயோகமா இருக்கும். நீங்க அத கண்டிப்பாங்க. சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே மேடம். வணக்கங்க மேடம். என் பேர் கவிதாங்க. ஆ. நான் சேலம் ரோடு சைடுல சின்ன முதலப்பட்டிங்கிற ஏரியாலேருந்து வந்துட்டுருக்கேங்க. ஓகே. நான் பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு தலைவலி ரொம்ப அதிகமா வந்துருச்சுங்க. முன்னாடிலாம் லேசா அப்பப்போ இருக்கும். தலைக்கு எனக்கு கர்லிங் ஹேருங்கிறனால முடி காயாதனால அப்பப்போ லேசா தலைவலி இருக்குங்க. அதனால அப்பப்போ நான் அக்குபஞ்சர் எனக்கு ஏற்கனவே ஒரு மேடம்கிட்ட போனேன். கொஞ்சம் கொஞ்சம் காமிப்பேன். அப்பப்போ சரியா போயிடும். அப்படியே விட்டுட்டேங்க. மத்தபடி இப்போ தலைவலி வந்து ரொம்ப சிவியரா பேக்ல ரொம்ப வலிச்சதுனால, அந்த தலைவலி தாங்க முடியாத தலைவலியா இருந்ததுனால, காலையில எந்திரிச்சு நாங்க ராஜா மைதீன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம். நரம்புல ஏதாவது கோளாறு இருக்குமோ, இல்ல வேற என்ன இஷ்யூஸ்ன்னு தெரியல. சிடி ஸ்கேன் எடுக்கலாம்னு சொல்லி நானே ஹஸ்பண்ட் போலான்னு பிளான் பண்ணியிருந்தோங்க. சரி. அப்புறம் பார்த்தா திடீர்னு அப்புறம் அவங்க ஜெயலட்சுமி மேடம் இங்க வந்துட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு அவங்கள ஒரு தடவை நான் வந்திருந்தேங்க. சரி. அப்போ நீங்க பேசுனதெல்லாம் கேட்டதுனால சரி நம்ம இங்கேயே காமிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்தேங்க. சரி. அப்புறம் வந்து பார்த்தேன் உங்களை. நீங்க சொன்ன மாதிரி தண்ணி 3 லிட்டர் குடிக்கிறது, வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸ் நல்லா சாப்பிடுங்க, நீங்க மைதா எதுவும் சாப்பிடாதீங்க நீங்க. அது எல்லாமே அப்புறம் தூக்கம் கொஞ்சம் அப்பப்போ எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுங்க மேடம். தூக்கம் வந்து நீங்க அந்த அதுக்கு நீடிலாம் போட்டோன்னே தூக்கம் நல்லா வர ஆரம்பிச்சுதுங்க. சரி. தூக்கம் நல்லா வந்ததுங்க. நல்லா சாப்பிட்றது நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி தண்ணி கரெக்டாக குடிச்சு எல்லாம் பண்ணோன்னே எனக்கு தலைவலி ஒரு 3 டேஸ்லயே குறைய ஆரம்பிச்சிருச்சுங்க. வெரி குட். இப்போ ஒரு 5th டே 6th டேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாவே கியூர் ஆயிடுச்சுங்க. சூப்பர். இப்போ இந்த 2 டேஸா லேசா அந்த தலை குளிச்சா மட்டும் அப்பப்போ லேசா தலைவலி போகுதுங்க. இப்போ நேத்துல இருந்து அதுவும் கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுச்சுங்க. வெரி குட். மற்றபடி டோட்டலாவே எனக்கு அப்படியே ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதுங்க. ஆக்டிவா இருப்பேங்க எப்பவுமே. ஆனா இப்போ எனக்கு உள்ள பாடியே ரொம்ப ஆக்டிவா ஒரு 20 இயர்ஸ்ல எப்படி இருந்தோமோ அப்படி ஒரு ஃபீலிங் உண்மையாலுமே எனக்கு கிடைக்குதுங்க. வெரி குட். அதனால சரி ஓகே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம வெளியில போயிருந்தாலும் நிறைய செலவு பண்ணியிருக்கணும். அது இதுன்னு நிறைய மாத்திரை மருந்துகள் நிறைய எடுத்திருக்கணுங்க. என்னோட ஓன் சிஸ்டர் ஒருத்தங்க மாத்திரை அதிகமா எடுத்து கிட்னி ஃபெயிலியர் ஆகி இறந்தே போயிட்டாங்கங்க. அதை நான் கூட இருந்து பார்த்ததுனால நான் சுத்தமா டேப்லெட்ஸே எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதுல எங்க ஃபேமிலியில நாங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தோங்க. அதனால தானே நம்ம உங்களை தேடி வந்தேன். பை லக்கு உங்களை தேடி வந்ததுனால கம்ப்ளீட்டாவே கிளியர் ஆயிடுச்சுங்க. இப்போ நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எனக்கு இந்த கொஞ்சம் மட்டும் இருக்குன்னு அது 1 or 2 டேஸ்ல கிளியர் ஆயிரும்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா. கம்ப்ளீட்டா எல்லா பார்ட்ஸும் என்னோட எல்லா ஆர்கன்ஸையும் நீங்க காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க. டேமேஜ் ஆகிற கண்டிஷன்ல ஒரு மாதிரி வந்தேன். இப்போ கம்ப்ளீட்டா எனக்கு கியூர் ஆயிடுச்சுங்கிற மாதிரி எல்லா பார்ட்ஸும் எனக்கு இப்போ ஒரு 20 இயர்ஸ்ல எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ஒரு நீங்க எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க சொன்னதே எனக்கு அப்படி ஒரு ஃபீல் ஆகுது. நல்லா எல்லா பார்ட்ஸும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஏன்னா 40 இயர்ஸ்க்கு மேல முட்டி வலி வரும். இப்போ எனக்கு 46 ஆயிடுச்சுங்க. ஆமா. ஸோ அடுத்து முட்டி வலி ரெடியா இருக்குது, சுகர் ரெடியா இருக்கு, ப்ரெஷர் ரெடியா இருக்குன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். இது எல்லாமே இன்னொரு 10-20 வருஷத்துக்கு எதுவுமே வராது அப்படிங்கறத இப்ப நீங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல என்னால நல்லாவே உணர முடியுதுங்க. கண்டிப்பா 10-20 வருஷத்துக்கு மட்டும் இல்லைங்க. இல்லைங்க. நம்ம ட்ரீட்மெண்ட் குறைஞ்சது 30 வருஷத்துக்கு நம்ம ஓகே கேரண்டி ஓகே கொடுக்குறோம். ரொம்ப நன்றிங்க 30 மேடம். வருஷத்துக்கு மட்டுமானா அதுவும் இல்ல, லைஃப் லாங். எப்போ கண்டிப்பா நம்ம சொன்ன அத்தனை மெயின்டெனன்ஸும் இயற்கை சார்ந்த விஷயங்களை நீங்க செய்யும் போது கண்டிப்பா. கட்டாயம் லைஃப் லாங் உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. ஓகே மேடம். இந்த வலி மீண்டும் திரும்பி வரவே வராது. ரொம்ப சரிங்களா? சந்தோஷம். ஏன்னா நம்ம அந்த கம்ப்ளீட் கிளியரன்ஸ் தான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா இருக்கிற அத்தனை கழிவுகளையும் இன்க்ளூடட் கிட்னி ஸ்டோன்ஸ்ல இருந்து, பித்தப்பை ஸ்டோன்ஸ்ல இருந்து, கர்ப்பப்பையில உள்ள நீர்க்கட்டியில இருந்து கம்ப்ளீட் கிளியரன்ஸ் நம்ம கொடுக்கும் போதுதான் அந்த கம்ப்ளீட் ரெக்கவரியும் நமக்கு கிடைக்கும். இன்னொன்னு மேடம் பீரியடும் கொஞ்சம் எனக்கு இப்போ கொஞ்ச நாளாவே இர்ரெகுலரா 20 டேஸ்ல வர ஆரம்பிச்சிச்சுங்க மேடம். இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா எனக்கு இன்னும் ஆயிடுச்சுங்க மேடம். 28 டேஸ் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் இன்னும் ஆகலைங்க மேடம். நான் கரெக்டா இந்த மாசம் 3ஆம் தேதி தான் ஆனேன். இப்போ அடுத்து 3ஆம் தேதி வரைக்குமே இன்னும் ஆகலைங்க. அதுவும் டைமிங்கும் கரெக்ட் ஆகிக்குச்சுங்க மேடம். ஸோ அதுவும் கர்ப்பப்பையும் எஸ் மேடம் ரெக்கவரி ஆயிடுச்சு, நார்மல் ஆயிடுச்சுங்கிறத ஃபீல் பண்ண முடியுதுங்க மேடம். கண்டிப்பா இன்னையோட உங்களுக்கு எத்தனை நாளுங்க? 11th டேங்க மேடம். 10 டேஸ் கம்ப்ளீட் பண்ணி இன்னைக்கு தான் 11th டே வந்திருக்கேங்க மேடம். சோ 10 டேஸ் கம்ப்ளீட் பண்ணி 11th டேலயே இவ்ளோ ரெக்கவரி கிடைக்குது. கண்டிப்பா அப்படினா கண்டிப்பா. உண்மையாவே காடோட பிளெஸிங்ஸ் எஸ் மேடம். உங்களுக்கு அதிகமாவே கான்ஃபிடென்ட்டாவும் நம்பிக்கையாவும் கண்டிப்பா நீங்க சொல்ற ட்ரீட்மெண்ட், நீங்க சொல்ற ஃபுட் ஐட்டம் எல்லாம் கரெக்டா எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா சீக்கிரமாவே ரெக்கவரி ஆகும் மேடம். 10 டேஸ் 15 டேஸ்லயே கம்ப்ளீட்டா கியூர் ஆயிரலாம். அதுக்கு வந்து நானே ஒரு உதாரணம் மேடம். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வாட் அபௌட் யுவர் கட்டிங்? எஸ் மேடம். அந்த தலையில ஒரு கட்டிங் மேடம். இந்த இடத்துல கொஞ்சம் நல்ல பெருசா இருந்ததுங்க. இப்போ இந்த 10 டேஸ் பார்த்ததுல கொஞ்சம் நல்லாவே இது பாதி சைஸ் குறைஞ்சிருச்சுங்க. இந்த இடத்துல நல்லாவே பெரிய கட்டியா இருந்தது. அது கொலஸ்ட்ரால் கட்டி. நாங்க ஏற்கனவே இது ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சது, அது கிழிக்கணும், ஆபரேஷன் பண்ணணும் அப்படி இப்படிலாம் சொன்னாருங்க. பயந்துட்டு விட்டுட்டேன். இப்போ அது நீங்க இப்போ நீடில் போட இது ஓரளவுக்கு சைஸ் 50% குறைஞ்சிருச்சுங்க. ஆமா, இன்னும் ஒரு 10 டேஸ் வந்தோம்னா இதுவும் கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிரும் நம்பிக்கை இருக்கு.
அதுக்கு மட்டும் நான் கண்டிப்பா வந்து பண்ணிக்கிறேங்க மேடம். ரொம்ப சந்தோஷங்க. இந்த நீடில் போடுறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது நம்ம பேஷண்ட்ஸ் பயப்படுறது காரணம் இல்ல மேடம், அது என்னன்னா நீடில் போடுறது வலிக்கதான் செய்யுதுங்க மேடம். நீங்க அந்த இது பாக்குறதெல்லாம் வலிக்கதான் செய்யுது. ஆனாலும் அந்த ஆர்கானோட வலியை தாங்குற நம்ம கம்பேர் பண்றப்ப இது எவ்வளவோ பெட்டருங்க. ஆர்கான் வலி, இந்த தலைவலி எனக்கு வந்தப்பதான் அவ்வளோ வலிச்சுது. அந்த வலியை யோசிச்சுக்குவேன். நீங்க இங்க குத்துறப்ப நான் அந்த வலியை யோசிச்சேன்னா இதெல்லாம் ஒரு வலியா, நம்ம விடிய விடிய தூங்காம கண்டினியூஸா தாங்கவே முடியலைங்க. அவ்வளவு வலிங்க. அப்படியே பின்னாடி எல்லாம் யாரோ போட்டு அடிக்கிற மாதிரி, தலை இழுக்கிற மாதிரி, பிடிச்சி இழுக்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த வலியை கம்பேர் பண்ணல இது ஓகே, நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஆர்கான்ஸ் எல்லாம் கிளியர் ஆகுது, நம்ம ஆர்கான்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ் ஆகுது, ரிஃப்ரெஷ் ஆகுது அப்படிங்கல நிச்சயமா இது ஒரு பெரிய வழியே இல்லைங்க. கண்டிப்பா இத வந்து ஒவ்வொருத்தரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எல்லாரும் வெளியில இருக்கிறவங்க என்ன பேசுறாங்கன்னா, ஐயோ இந்த நீடில் போட்டா வலிக்கும், உயிரே போயிடும் அப்படிங்கிற மாதிரி. இல்ல நான் நேத்து ரெக்கமெண்ட் பண்ணவரே நேத்து அவரு நீடில பார்த்து பயந்தாருங்க மேடம். அப்புறம் இப்ப அவரே ஹாப்பியா உள்ள நல்லா தூங்கிட்டேங்க அப்படின்னாரு. அந்த மாதிரி நானும் பாக்குறவங்க கிட்ட எல்லாம் சூப்பரா பண்றாங்க, நல்லா பண்றாங்க. நீங்க போய் மாத்திரை மருந்து சாப்பிட்டு எதுவும் இது ஆயிக்காதீங்க, நீங்க போங்க அப்படின்னு. ஆனா நீங்க தான் கொஞ்சம் பிஸியா இருக்கீங்க மேடம். அதுக்கு மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா நிறைய பேருக்கு நன்மை செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். நிறைய பேர் ரெக்கவரி ஆகுவாங்க. நாங்களும் ரெக்கமெண்ட் பண்றோம். ஏன்னா உயிரை காப்பாற்றக்கூடிய கண்டிப்பாங்க மேடம், கண்டிப்பா அப்படின்றத எல்லாரும் உணரணும். உண்மைதான். கம்பேர் பண்ணும்போது இந்த நீடில் பெயின் அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. கண்டிப்பா ஆர்கானை இழந்துட்டு நாளைக்கு ஒரு ஆர்கானா லேடிஸ் இழந்துட்டு வராங்க. கர்ப்பப்பை ஃபர்ஸ்ட் எடுத்துடுறாங்க, அதுக்கப்புறம் ஒன்னொன்னா இழந்துட்டு வர்றப்ப பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு ரொம்ப கஷ்டங்க. எங்க அக்காவுக்கு வந்து அந்த கர்ப்பப்பை எடுத்ததுக்கு அப்புறம் தாங்க அடுத்தடுத்த ப்ராப்ளமே வந்துச்சு. கிட்னில ஸ்டோன் வந்துச்சு, அப்புறம் அந்த கிரியேட்டினா குறைஞ்சது, எல்லாதும் அடுத்தடுத்து பாதிச்சுச்சுங்க. அதனால லேடிஸ் வந்து அவங்கவுங்க ஆர்கான்ஸை கரெக்டா நம்ம பாதுகாப்பா வச்சுக்கிட்டோம்னா தாங்க நாம கடைசி வரைக்கும் ஹாப்பியா இருக்க முடியும். ஏன்னா குடும்பம்னு ஓடிடுறோம், கடைசியில பார்த்தா நம்மளோட பார்ட்ஸ் எல்லாம் நாளைக்கு கேள்விக்குறியா நிக்கும். சோ இது வந்து உண்மையாலுமே நான் என் பொண்ணுங்க திட்டிகிட்டே இருப்பாங்க, மா உங்க உடம்பையும் பாருங்கம்மா, உங்க உடம்பையும் பாருங்கம்மா. அதுக்கு ஒரு வாய்ப்பு இப்ப கிடைச்சிச்சுங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேங்க. எனக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்கிறேன் அப்படின்றத என்னால 100% கான்பிடென்ட்டா சொல்ல முடியும், உணரவும் முடியுதுங்க நல்லாவே. ரொம்ப சந்தோஷம். சரிங்க, சொல்ற வார்த்தை ரொம்ப கான்ஃபிடென்ட்டா கண்டிப்பா கண்டிப்பாங்க மேடம். நீங்க கரெக்டா பண்ணாங்கன்னா எல்லாத்துக்குமே சீக்கிரமா ரெக்கவரி ஆகும் மேடம். அதுக்கு நான் ஒரு உதாரணம். அது என்னால 100% கான்ஃபிடென்ட்டா எங்க வேணாலும் அதை சொல்ல முடியும் மேடம். கண்டிப்பா சந்தோஷம். தேங்க்யூ. நீங்க கம்ப்ளீட் ரெக்கவரியோட தீர்க்காயுசோட கண்டிப்பா மேடம். கண்டிப்பா. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.